மனைவியோடு போனார். மனைவி உம்மு சலமா, அவருடைய அசர் பெயர் ஹிந்த் என்பது. சலமா பிறந்ததற்கு பிறகு உம்மு சலமா, சலமாவின் தாய் என்கிற அந்த பெயரிலேயே அவர்களும் பிரபலமாகிவிட்டார்கள். மொத்தத்தில் இந்த கணவன் மனைவிக்கு இயற்பெயராக இருந்த கணவன் பெயர் அப்துல்லாவும் மறைந்து போனது, மனைவி பெயர் ஹிந்த் என்பதும் மறைந்து போனது. ரெண்டு பேரும் அபூ சலமா என்று அவரும், உம்மு சலமா என்று இவரும், இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சலமா என்கிற பெயரும் பிரபலமாகிவிட்டது. அபிசீனிய ஹிஜ்ரத்தோடு அல்ல, மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த போது அதற்கும் முதலில் ஹிஜ்ரத் என்று பயணப்பட்டவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் உள்ளிட்ட போர்க்களங்களிலெல்லாம் ரசூலுல்லாவோடு நின்று மார்க்கத்திற்காக களமாடி சிரமேற்கொண்ட பெருந்தகை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றின் ஆசிரியர்களில் மிக முக்கியமான சீரத் இப்னு இஸ்ஹாக்கிலே அல்லாமா இப்னு இஸ்ஹாக் முஅர்ரிக் அவர்கள் எழுதுகிற ஒரு செய்தி, ஹுவ அவ்வலு மன் ஹாஜர இலல் ஹபஷா, இவர்தான் ஹபஷாவிற்கு சென்ற சஹாபாக்களில் முதல் நபர். ஹபஷாவுக்கு போனவர் அங்கேயே இருந்துட்டாரா? இல்லை.